எல்லாருக்கும் வணக்கம் நண்பர்களே. திரும்ப உங்களை பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். மாதா பிதா குரு தெய்வம் இவங்களை எப்பவும் மறந்துடாதீங்க. இது நான் உங்களுக்கு எப்பவும் சொல்கிறது தான். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, தப்பு செஞ்சவங்க யாரும் தப்பிக்கிறதில்ல, தண்டனை காலம் தள்ளி போகும், அவ்வளோதான். என்ன மீனிங்னா, ஒருத்தவன் இப்போ ஏதாவது ஒரு சின்ன தப்பு செய்கிறான்னு வச்சுங்களேன், அவனை யாரும் கண்டுக்கலை, அவன் தப்பு யாரும் பெருசு பண்ணலை, அந்த தைரியத்தில் அவன் இருப்பான். நம்ம தப்பு பண்ணிட்டோம், யாரும் நம்மளை கண்டுக்கலை அப்படின்ற ஒரு தைரியத்தில் இருப்பான். அந்த தப்பை அடுத்தடுத்து செய்யணும்னு தோணும் அவனுக்கு. ஏன்னா அதுக்கான தண்டனை அவனுக்கு கிடைக்கல, அதனால் அந்த தப்பு அடுத்தடுத்து செய்யணும்னு தோணும். ஸோ அடுத்தடுத்த தப்புகளை அவன் செஞ்சுட்டே போவான். ஒரு டைமில் அந்த தப்புங்களை அவன் செஞ்சுன்னு போயிட்டே இருக்கும்போது அவனுக்காக போர் அடிச்சிடும். போதும்டப்பா, நம்ம செஞ்ச தப்பு இது வரைக்கும் போதும், இதுக்கப்புறம் நம்ம நல்லா வாழுவோம் அப்படின்னு அவன் நினைப்பான். அதாவது அவனோட ஆட்டத்தை நிறுத்த பார்ப்பான். அப்போது ஆண்டவன் அவனோட ஆட்டத்தை ஆரம்பிப்பான். எப்படி? அவன் ஆட்டத்தை அவன் நிறுத்தும் போது ஆண்டவன் அவனோட ஆட்டத்தை ஆரம்பிப்பான். அதுதான் அப்போ அவனுக்கு அதுக்கான தண்டனைகள் ஒன்று ஒன்றா கொடுக்க ஆரம்பிப்பான். ஸோ தப்பு செஞ்சவங்க யாரும் தப்பிக்க போவதில்லை. புரியுதுங்களா? இதே போல் திரும்பவும் நாளைக்கு இன்னொரு நல்ல மெசேஜோடு நம்ம சந்திப்போம். பாய்.